வணக்கம் சுதேஷ் மித்ரன் வியூவர்ஸ். சமீபத்தில் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் பிரேக் ஆனது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டாக இந்தியா பிளாக் மீட்டிங்கை டிஎம்கே பாய்காட் பண்ணியிருக்காங்க. அது சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் அரவுண்ட் மீடியா எல்லா இடத்துலையும் பொலிட்டிஷியன்ஸ் அதை பற்றி பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு விவாதிக்கிறோம். இது என்ன மாதிரியான தாக்கங்கள், அரசியல் தாக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும், இந்தியாவுக்கு ஏற்படுத்துன்றது தான் இந்த விவாதத்தில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. நம்மளிடையே விவாதிப்பதற்காக இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் திரு வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜூன் 8 இந்தியா பிளாக் மீட்டில் ஒரு பெரிய திருப்பம். இது வரைக்கும் அலையன்ஸில் இருந்த திமுக இன்னைக்கு இந்த மீட்டிங்கை நாங்கள் பாய்காட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. எதனால இந்த நிலைப்பாடை திமுக எடுக்கிறதா நினைக்கிறீங்க? அதாவது திமுக சமீபத்தில் இந்த தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வந்துச்சு. முடிவு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த திமுக கூட்டணிக்கு சீட்டு கிடைக்கல. அதனால காங்கிரஸ் 108 சீட்டு வாங்கின தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஏன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் 75 சீட்டை வச்சுட்டு திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஓட்டு போட்டிருக்கிறது மக்கள் தாவேகாக்கு. அதனால மக்களோட சென்டிமெண்ட், மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக மாதிரி கட்சிகள் பாஜக அவங்க கூட்டணி கட்சியை பயன்படுத்தி மற்ற குதிரை பேரம் பண்ணி ஒரு ஆட்சி அமைக்கக்கூடாது, அதை முதல்ல தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பண்ணோம். அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூடவே இருந்துட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அது 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 இல்லை. அது பிரச்சனை என்னன்னா, உளவியல் ரீதியாக அவங்க இப்போ திராவிட கழகங்கள் மாறி மாறி 60 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஒரு கட்சி 2 வருஷமே ஆன கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி திடீர்னு 108 சீட்டு வாங்கி ஆட்சி அமைக்கிறாங்கன்றது அது ஒரு 2 திராவிட கழகங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அது இயல்பு. இப்போ நீங்களே நானே ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு 60 வருஷமா ஒரு தொடர்ந்து ஒரு கோட்டை மாதிரி நம்ம அதை ஆண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கோட்டை பறிப்பு வச்சுன்னா நம்மளால ஏற்றுக்க முடியாது. இது என்ன சொல்றதுன்னா, ஒரு ஹேஸ்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஒரு அந்த தற்காலிக ஒரு அதிர்ச்சி. அப்போ அந்த அந்த ஆத்திரத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது தவறாக நடக்கும். அது இங்கே அதுதான் நடக்குது. இங்கே என்ன அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி காட்ட வேண்டியது இருக்குது. இப்போ காங்கிரஸ் அங்கே போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்கன்னு இல்லை. இங்கே விஷயம் என்னன்னா, மக்களோட உணர்வுகளை மதித்து மக்கள் ஜனநாயகத்துக்கு நம்ம துணை போகணுன்றதுக்காக நம்ம அங்கே போகிறோம். அப்போ நம்ம சித்தாந்தத்தை மாற்றிக்கிட்டோம், கொள்கைகளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஒன்றுமே இல்லை. இவங்களும் செக்யூலர் ஐடியாலஜி, அவங்களும் செக்யூலர் ஐடியாலஜி, நாங்களும் மதச்சார்பின்மை கொள்கையை கொண்டவங்க தான். அப்போ இதில் ஒன்றும் கொள்கையை மீறி நம்ம எங்கேயும் போகலை. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தான் நம்ம சப்போர்ட் தெரிவிக்கிறோம். ஏன்னா மக்களோட உணர்வை நம்ம மதிக்கிறோம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8ஆம் தேதி நம்ம இந்தியா பிளாக்கோட கூட்டணி கான்ஸ்டிடியூஷன் கிளப் டெல்லியில் மீட்டிங் எதிர்கட்சிகளுக்கான மீட்டிங் கூட்டியிருக்காங்க. ஏன்னா மான்சூன் சீசன் செஷன் ஸ்டார்ட் ஆகுது பார்லிமெண்ட். அப்போ நம்ம எந்தெந்த இஷ்யூஸில் ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி ஒன்றா நின்று இது குரல் கொடுக்க போகிறோம் மக்களுக்காக அப்படின்ற அந்த அந்த ஒரு டிஸ்கஷனுக்காக தான் ஒரு திட்டத்தை ஈட்டுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை கூப்பிட்றாங்க. இப்போது டிஎம்கே அதை புறக்கணிக்கிறாங்க, பாய்காட் பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் அட்டென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டேட் டைனமிக் வேறு, நேஷனல் கோலிஷன் வேறு. அதாவது மாநிலங்கள் அளவில் ஒரு ஒரு அரசியல் இது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்ஸ் மாறும். அது மாதிரி நேஷனல் லெவலில் மாறும். நேஷனல் லெவலில் ஒரு ரூலிங் பார்ட்டியான பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நின்று குரல் கொடுக்க வேண்டியது நம்மளோட டெமோக்ராட்டிக் டியூட்டி. எல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணுறோம். இப்போது நீங்கள் இதே பாருங்கள், எல்லா ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் அலையன்ஸு, ஸ்டேட்லேயும் அதே பார்ட்டிஸ் அலையன்ஸ் இருப்பாங்கன்னா அது இல்லவே இல்லை. நீங்கள் கேரளாவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சிபிஎம் எல்டிஎஃப், நாங்கள் யூடிஎஃப் எங்கள் இதில் கேரளாவில். அப்போது நாங்கள் காங்கிரஸும் சிபிஎம்மும் பார்த்தீங்கன்னா நேர் எதிராக உட்காந்துட்டு நாங்கள் எங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறோம். பட் நேஷன் வரும்போது நாங்கள் 2 பேருமே எதிர்கட்சியாக தான் இந்தியா பிளாக்ல ஒர்க் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தனிச்சு போட்டுட்டாங்க, நாங்களும் ஸ்டேட்டில் தனிச்சு போட்டுட்டோம் இந்த வாட்டி. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா பிளாக்ல நாங்கள் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு காமனான ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஜேபி. நீங்கள் பஞ்சாப் எடுத்துக்கோங்க, டெல்லி எடுத்துக்கோங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, பாதிக்கப்பட்டது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கட்சி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து தான் அது மக்களுக்காக நம்ம நிற்கணும். இப்போ இங்கே திமுக என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியை இங்கே வெளிப்படுத்த வேண்டிய நீட் இருக்கு. ஸ்டேட்ல துரோகம் பண்ணால் அந்த அதிர்ச்சி விட்டு வெளியே வரணும். இப்போ நீங்களே தானே சொன்னீங்க, திமுகவில் தலைவர் ஸ்டாலினே என்ன சொன்னார், நாங்கள் தான் சிபிஎம், சிபிஐ, விசிகா நீங்கள் போயிட்டு தாவேக்காக ஆதரவு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைங்க, அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுங்க அப்படின்னு சொன்னதா சொன்னார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே வந்து வெளிநடப்பு செஞ்சார். அந்த வாக்கு மோஷன் கான்ஃபிடன்ஸ் மோஷன் அன்னைக்கு வச்ச அன்னைக்கு. அப்போ நீங்கள் வந்து அந்த தாவேக்காக்கு எதிராக இருக்கீங்க, இந்த நிலைப்பாடுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் வந்து உங்களோட லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து நீங்களே போயிட்டு ஆதரவு தெரியுங்கன்னு சொல்லுவீங்க? இல்லை நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் கான்ஃபிடன்ஸ் மோஷனில் வந்து நம்பிக்கை தீர்மானத்தில் வந்து நீங்கள் ஏன் வந்து வெளிநடப்பு செய்கிறீங்க? அப்போ என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்கிறீங்க? இது டபுள் ஸ்டாண்டர்டா? நீங்க வந்து ஒண்ணு தாவேக்காக எதிராக நிக்கிறோம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இல்ல நாங்க வந்து இவங்க போன எல்லா கட்சிகளும் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா நீங்க வந்து தாவேக்காக எதிராக வந்து நீங்க வந்து நம்பிக்கை தீர்மானத்துல ஓட் போட்டிருக்கணும். நீங்க ரெண்டுமே செய்யல. அப்ப என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கீங்க? இப்போ இது வந்து எனி காமன் மேன் இல்ல ஒரு சைக்காலஜி ரிலேட்டடா நீங்க பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியா பார்க்கும்போது இந்த அதிர்ச்சி அவங்களால வந்து ஏத்துக்க முடியல. இவ்வளவு நாள் வந்து ஆட்சியில் இருந்தாங்க, மாறி மாறி 2 திராவிட கழகங்களும் வந்து இந்த வாட்டி வந்து வர முடியலன்றது ஒரு பெரிய அதிர்ச்சி. அதை விட்டு அந்த அதிர்ச்சி ஏமாற்றத்தை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. பைகான்ஸ் ஆர் பாஸ்ட் ஆர் பைகான், அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை நம்ம மாற்ற முடியாது இல்லையா? அப்ப அடுத்தது என்ன இருக்கு? உங்களை 22 எம்பி லோக்சபால இருக்காங்க, 8 எம்பி ராஜ்யசபால இருக்காங்க. நீங்க எதுக்காக குரல் கொடுக்க போறீங்க? அதை பாருங்க. நீங்க பர்பஸை பாருங்க, உங்களோட ஆப்ஜெக்டிவை பாருங்க. நீங்க வந்து எந்த பார்ட்டி கூட நிக்கிறேன், எந்த பார்ட்டி கூட நிக்கல, எந்த பார்ட்டி கூட நீங்க சீட் ஷேர் பண்ண போறீங்க, இந்த இதுல பார்லிமெண்ட்ல வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உட்கார போறீங்க, அது இல்ல. வாட் ஆர் யூ ஸ்டாண்டிங் ஃபார்? என்ன பர்பஸ்க்காக நீங்க வந்து சேர்ந்து நிக்க போறீங்க, அதுதான் நீங்க பார்க்கணும். இது வந்து ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை. இதை விட்டு அவங்க வந்து அந்த அதிர்ச்சி விட்டு வெளியே வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அகில இந்திய லெவல்ல வந்து அகில இந்திய அளவுல பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறது காங்கிரஸ் தான். ஸோ பிஜேபியை டிஃபீட் பண்ணணும், மதவாத சக்திகளை வந்து முறியடிக்கணும், அதை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னா வந்து ஆப்வியஸா இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ஒரே வந்து கட்சி, அதுக்கான ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து காங்கிரஸ். மாற்று கருத்தே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு. திமுக வந்து இப்போ காங்கிரஸோட வந்து என்னன்னா உறவை முறிச்சிட்டு போயிட்டாங்க. பட் அதாவது வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய வந்து பூசல் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த நிலையில ஒருவேளை வந்து பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குதோ சார்? அதாவது வந்து ராகுல் காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைனாமிக்கான லீடர். கேட்டுறேன், இந்த கேள்வியை ஒரு ரிஃபைண்டா கேட்டுறேன். இந்த இந்தியா பிளாக் வந்து இதை வந்து எப்படியாவது வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாமா, இதை வந்து எப்படியாவது வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணலாமா அப்படின்ற ஐடியா வந்து பிஜேபியோட ஐடியா தான். வந்து பிரின்சிபலா வந்து அதுக்கு ஒர்க் பண்றவங்க பிஜேபி தான். ஒருவேளை வந்து பாஜக வந்து திமுகவுக்கு அழுத்தம் தருதா? நீங்க வந்து சார், அதாவது ராகுல் காந்திஜி வந்து ஒரு டைனமிக்கான லீடர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களையும் வந்து ஒரு நல்ல சகோதரத்துவத்தோட தான் வந்து அவர் பழகுறாரு. தாவேகாவோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூடயும் வந்து நல்ல ஒரு சகோதரத்துவத்தோடு தான் பழகுறாரு. அப்போ பர்சனல் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. இங்கே வந்து அலையன்ஸில் வந்து இந்த முறிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அது இந்தியா பிளாக் முறிவுன்றது நம்ம ஏற்றுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் டைனமிக் இஸ் டிஃப்ரெண்ட், நேஷனல் கொலிஷன் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அவங்க மீட்டிங்கை பாய்காட் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து பர்பஸ், அதாவது இஷ்யூஸ்க்கு வந்து நிற்க போகிறாங்களா இல்லையான்றது அது கேள்வி. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பிஜேபி அழுத்தம் கொடுக்குறாங்களா, இல்லை பிஜேபி வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுறது முயற்சி பண்ணுறாங்களான்னு கேட்டால் அது ஆமாம், மாற்றுக்கிறது இல்லைன்னு. பிஜேபியோட ஒரே அஜெண்டா காங்கிரஸ் முக்த் பாரத், அதாவது இந்தியா வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து வந்து அவங்க வந்து எல்லா அலைன்ஸையும் ரீஜனல் லெவலில் வந்து உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது வந்து அவங்க தே வில் நாட் லீவ் எனி ஸ்டோன் அன்டர்ன். அதனால் அந்த முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். பட் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் அ லார்ஜர் ஸ்கேல் every regional party and national party have their duty to understand what are we going to stand for. சரிங்களா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம என்னென்னலாம் ரேஸ் பண்ண போதோ ஆப்போசிட் பார்ட்டி, அது இந்தியா பிளாக், அதுக்கு வந்து டிஎம்கே நிற்பாங்களா இல்லையா அப்படின்றது கேள்வி. நீங்கள் பிஜேபியோட அழுத்தத்துக்கு உள்ளே போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பவரில் இது வரைக்கும் இருந்தாங்க, அதனால வந்து அவங்க மினிஸ்டர்ஸை சேஃப்கார்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து பவரில் இல்லாததுனால மினிஸ்ட்ரி, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய பேரை வந்து இடி இன்கம் டேக்ஸ் ரேட் பண்ணி ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்கள தன்னை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ நிறைய குவாரிஸ்லாம் வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஒர்க் கார்டர்ஸ் வந்து ரன் பண்ண இதெல்லாம் குவாரிஸ்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து மூடிட்டே வராரு. அப்போ அது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கு. ஸோ அப்போ அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த முயற்சிகள் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து அது உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ வந்து மக்களோட நலன் முக்கியமா, இல்லை வந்து நம்மளோட கட்சியோட இது முக்கியமா, என்னது லாபம் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது எது முக்கியன்றது அவங்க தான் அதை முடிவு பண்ணும். ஸோ அவங்க சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணலாம், இல்லை வந்து அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம். தமிழக மக்களுக்கு இதனால என்ன பாதிப்பு? திமுக வந்து இந்தியா பிளாக் விட்டு வெளில போகிறது, ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் எந்த ஸ்டேட்லையும் இல்லாத அளவுக்கு பிஜேபிக்கான ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், பிஜேபிக்கான எதிரான ஒரு அலை வந்து தமிழ்நாட்டில் எப்பயுமே பரவலாக இருந்துச்சு.
இன்னைக்கு வந்து திமுக இருக்க இடத்த வந்து தாவேக்கா நிரப்புது. அஃப்கோர்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து திமுகவுக்கும் அழைப்பு விட்டுருக்கு. இந்தியா பிளாக் மீட்டிங்க்கு வாங்கன்னு அழைப்பு விட்டுருக்கு. பட் ஆனால் திமுக புறக்கணிக்கிறது வந்து இது எந்த மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்சிக்வன்ஸை ஏற்படுத்தும்? சார் இப்போ மத டீலிமிட்டேஷன் ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை நம்ம முறியடிச்சோம். எப்படி அடிச்சோம்னா, நம்மகிட்ட வந்து போதுமான அளவுக்கு நம்பர்ஸ் இருந்தது. லோக்சபா அண்ட் ராஜ்யசபால இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியாமல் அப்சல்யூட் மெஜாரிட்டி பத்தாதனால நம்ம பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலி என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து 7 எம்பிஸை வந்து டிஃபெக்ட் பண்ணி பிஜேபி எடுத்திருக்கு. அது ஒரு கதை. அப்போ வந்து அவங்களோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ டிஎம்கே அவங்களுக்கு வந்து 22 சீட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இந்த க்ரூஷியல்ஸ் பில்ஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி தேவைப்படுற பில் வந்து நிறையா வந்து அவங்க வந்து அமெண்ட் பண்ண முடியும். அமெண்ட் பண்ண வேண்டிய பில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டீலிமிட்டேஷன் எடுத்துக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இந்தியாவை ஹிந்து நேஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பண்ணலாம். ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் அதுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு நம்பர்ஸ் இப்போ தேவை. அவங்க அதுக்கு வந்து டெஸ்பரேட்டாக இருக்காங்க யார் பிஜேபி. அப்போ அந்த நம்பர்ஸ் கிடைக்குமானா அது பயன்படுத்திப்பாங்க. ஸோ அதுதான் ஐடியா. இப்போ இங்கே டிஎம்கே வந்து இவங்க கூட காங்கிரஸ் கூட வந்து நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீட்டுக்கு எதிராக நீங்கள் நின்னீங்க. அப்போ நீட்டுக்கு நீங்கள் சாதகமாக போவீங்களா? இல்லை நீட்டில் வந்து நடந்த முறைகேடு, அதாவது வந்து பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆச்சு. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆதரிப்பீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சொல்லிட்டு சிபிஎஸ்சி போர்டில் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. பேப்பர் இவாலுவேஷனில் வந்து பெரிய டிஸ்கிரிபன்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அதை ஆதரிப்பீங்களா? ஆப்போசிஷன் அண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொல்லலாம்னா வந்து இது எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் வந்து இல்லை அது நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. எல்பிஜி ஃபியூவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது வந்து கலால் வரி அதிகமாக இருக்குது. அதனால வந்து இது வந்து ரீட்டைல் ப்ரைஸ் சில்லறை இது என்னது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து நீங்கள் வந்து பிஜேபி ஆதரிப்பீங்களா? இந்த கேள்விலாம் வந்து மக்கள் மனசில் வரும், எல்லா கட்சிகளோட மனசில் வரும். அப்போது நீங்கள் வந்து நிலை என்ன? காங்கிரஸ்க்கு எதிர்ன்னு சொன்னால் நீங்கள் காங்கிரஸ்க்கு எதிராக நிற்க போகிறீங்களா? இல்லை வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு எதிராகவே நீங்கள் போக போகிறீங்களா? கண்டிப்பா இந்த கேள்வி தான் ஒரு பெரிய விஷயம். நீங்கள் போய் தனியாக உட்காருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் மக்களுக்காக ஒன்றா நிற்பீங்களா? இதுதான் கேள்வி. திமுகவோட நிலைப்பாடு வந்து ஒரு பெரிய சந்தேகத்துக்குள்ளார வந்திருக்கு. ஆமா, அது அவங்க தான் வந்து தெளிவுபடுத்தணும். நீங்க வந்து ஒரு இந்தியா பிளாக் மீட்டிங்கை நாங்க பாய்காட் பண்றோம் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்றது நீங்க வந்து இன்னும் தெளிவா சொல்லணும். கண்டிப்பா நாங்க வந்து காங்கிரஸ் கூட தான் நிக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆனா வந்து இந்த ஆப்போசிஷன்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இஷ்யூஸுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க அதை தான் சொல்லணும். அவங்க லைக் மைண்டட் பார்ட்டிஸ் அண்ட் இஷ்யூஸை சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. பட் அது வந்து இஷ்யூ டு இஷ்யூ வந்து எப்படின்றது அவங்க எப்படி நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும் என்னன்னு. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி வெங்கடேஷ். நன்றி சார். ஃபர்தராக நம்ம என்ன வீடியோஸ் பண்ணலான்றதையும் உங்களோட ஒப்பீனியனை வந்து வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.